ஃப்ரேம்ஸை கேப்சர் பண்ணுங்க, ஃபியூச்சரை பில்ட் பண்ணுங்க. சஸ்ட்ரா விஸ்காம் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஹிந்தி படம் ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை அப்ரோச் பண்ணார். ITC சோலாவில் போய் அவரை பார்த்தோம். வாசன் பாலா டைரக்ஷனில் நான் நடிக்கிறதா இருந்தது. அதே இடத்துல நீங்கள் சினிமாவுக்கு முன்னாடி யுவர் ஸ்ட்ரகிளர். நான் அந்த தெருக்களில் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நான் அங்கே நீங்கள் எந்த படத்தையாவது ஒரு பயத்தோடு அணுகிருக்கீங்களா? சார் எல்லா படத்துக்கும் ஆல்மோஸ்ட் போய் சேர்ற வரைக்கும் அது இப்போ தலைவன் தலைவி பண்ணேன் சார். ரொம்ப பயந்து தான் போனேன் நான். இப்போ கடைசி விவசாய மாதிரி படத்தை ஜனங்க எதிர்பார்த்துருப்பாங்களே என்ன இல்லையே. இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இல்லை மெய்யழகனே நான் பண்ணுறதுக்கு மேலே பேசினேன் சார். டேட்லாம் ஒத்து வரனால பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். மற்றபடி நிறைய படங்கள் அந்த மாதிரி தோணும் சார். அதர் தென் மூவிஸ் வாட் இஸ் விஜய் சேதுபதி? யூடியூப் நிறையா பார்ப்பேன் சார். யூடியூப் நிறையா பார்ப்பேன் சார். ஓகே. ஏன்னா இந்த நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுற வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நீங்களும் குமாராஜ் சாரும் கடைசி ஒரு இன்டர்வியூ எடுத்து நினைவு போகிறேன். அந்த 1 hour நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், அது எத்தனை முறை அந்த இன்டர்வியூ பாலமுருகன் பழக்கடை இல்லை, அந்த இன்டர்வியூ எத்தனை முறை பார்த்தேன் எனக்கே தெரியாது. எதுவும் தாமதமாகி விடவில்லை, இப்பொழுது தொடங்கினால் கூட போதும், வெகு தூரம் சென்று விடலாம் அப்படின்றது எனக்கு அந்த கவிதை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. பியூட்டிஃபுல். ஆமாம், நான் உடனே பாட்டுக்குள்ள சேர்ந்துட்டேன் சார். உங்கள் 50வது படம் மகாராஜா, அனுராக் கஷ்யப் என்கிட்ட சொன்னார், விஜய் சேதுபதி செட் என்கிட்ட சூப்பராக ஒரு கதை இருக்குது, நீங்கள் தான் வில்லன். அவர் தான் வில்லன்னு ஹவு டிட் யூ? இல்லை சார், பேசிட்டு இருந்தோம் சார். நான் சொன்னேன்னா நித்திலன் சொன்னான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவர் என்னை முன்னாடி அப்ரோச் பண்ணியிருந்தார் சார். அவரோட ப்ரொடக்ஷனில் நான் ஹீரோ. ஹிந்தி படம் ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை அப்ரோச் பண்ணார். நாங்கள் இது விக்ரமேதா பண்ணிக்கும்போது அப்போ அவர் இமைக்கா நொடிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ITC சோலாவில் போய் அவரை பார்த்தோம். வாசன் பாலா டைரக்ஷனில் நான் நடிக்கிறதா இருந்தது ஹிந்தி படம். அப்போ தான் அப்புறம் நடக்கலை, இது ஃபண்டு கிடைக்கல நினைக்கிறேன், தெரியல, ஏதோ ஒரு காரணம், அது அப்படி தான் நினைக்கிறேன், ப்ரொடியூசர்ஸ் வரல ஏதோ தெரில. பட் அப்போ அது நடக்கலை, அதுக்கப்புறம் நடக்கலை. அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் தெரியும். அதுக்கப்புறம் மால்விகா மோகனனோட வீடு அங்கே, அவங்கெல்லாம் ஒரே இருந்தாங்க. எனக்கு மால்விகா மோகனோட அவங்க தம்பின்னு நினைக்கிறேன், தம்பி தான் அவரும். அவங்க அம்மாவும் நாங்கள்லாம் ஒன்றா ஃப்ளைட்டில் போகிறோம். அண்ட் ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அவங்க அம்மா ரொம்ப ஸ்வீட். அப்புறம் அவங்க அப்பா நான் அமெரிக்கா செட்டில் பார்த்தேன். அந்த மனுஷன் ரொம்ப எனர்ஜியான மனுஷன். எனக்கு மால்விகாவோட அவ்வளோ பழக்கம் இல்லை, பேசி ஒன்றும் அவ்வளோ பழக்கம் இல்லை. பட் இவங்களோட அந்த பேசி எனக்கு நல்ல பழக்கம். பேசிட்டு போனோம். அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு நாள் போய் லஞ்ச், நானும் என் கூட என் ரோஹன் ஒரு பையன் ஹைட்டாக இருப்பான், அவன் நாங்கள் போயிட்டு ஒரு நாள் ரொம்ப அழகாக சமைச்சு நான் சார். அப்போ மால்விகா எங்கோ தனுஷ் படம் ஷூட்டில் எங்கே தான் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவங்களோட பர்த்டேக்கு போயிருந்தோம். அப்போ தான் மால்விகா பர்த்டேக்கு போனேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கேன். அப்போது ஒரு முறை சாரை பார்த்தேன், அனுராக் சார் பார்த்தேன். அப்போது அவர் இந்த கென்னடி அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன், படம் பாருன்னார். எனக்கு ஏன் பரவாயில்லையே மனுஷன் படம் போட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கூப்பிட்டாரு. அவரோட ஆஃபீஸ் போயிட்டு படத்தை போட்டு காமிச்சார். போட்டு காமிச்சோன்னா எனக்கு முடித்த உடனே நான் என் ஒப்பீனியன் சொல்லிட்டேன். நான் ஏன்னு தெரியல, அவருக்கு அது பிடிச்சிருந்தது. அவர் சில கரெக்ஷன் பண்ணியிருக்காரு போல இருக்குது. கான்ஸில் அந்த படம் ஸ்க்ரீன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே எனக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காரு அந்த படத்துக்கு, எனக்கு தெரியாது. ஸோ அப்புறம் அட்லி சொல்லி தான் எனக்கு தெரியும். அட்லிலாம் போயிருக்காங்க பொழுது, எதுக்கு போட்டிருக்காங்க கேட்டப்போ அப்போ தான் சொல்லி அட்லி விக்னேஷ்வன்னு சொன்னேன் கேட்டப்போ நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடந்தது, பட் என் ஒப்பீனியன் சொன்னேன், மேபி அதனால் இருக்கலாம் போல இருக்குது, மற்றபடி எனக்கு தெரியல அப்படி. ஸோ இப்படி தான் எங்கள் 2 பேருக்குள்ள பழக்கம் இருந்தது. இது வரும்போது நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு பேசும்போது தான், கேளுங்க சார், நம்பி பண்ணுங்க சார், நல்லாயிருக்கும் சார் சொன்னேன். அப்படி தான் அது அமைஞ்சது கேட்டார். ஸோ வெரி லைக் நிறைய பேருக்கு மைல்ஸ்டோன் படங்கள் இருக்கும்ல, 50வது படம் 100வது படம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஃபேண்டாஸ்டிக், உங்களுக்கு மெகா ஹிட். பட் அதோட இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அந்த படத்தோட மகாராஜா ஸ்டாரிங் விஜய் சேதுபதி அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் புர்ஜ் கலீஃபாவில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இது கூட பண்ணியிருந்தீங்க, ஒரு ரீல் கூட பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நின்றுட்டு ஒரு கேமரா பேன் ஆகும், அந்த புர்ஜ் கலீஃபாவில் அந்த இதெல்லாம் வரும். அதே இடத்துல நீங்கள் சினிமாவுக்கு முன்னாடி யுவர் ஸ்ட்ரகிளர். அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததா அந்த மொமெண்ட்டில்? நான் அந்த தெருக்களில் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நான் அங்கே நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். இப்போ ஃப்ரீ ஆட்ஸ் பேப்பர் போடுறதுக்கு 500 திரஹாம் சார். என் சம்பளம் இங்கே 1000 திரஹாம் சார். வாரத்தில் 4 நாள் வேலை சார். 4 நாள் 8 நாள், அந்த 2 நாள் போட்டான் தெரியல. இப்போ 4 நாள் வேலை வச்சுக்கோங்க, 4 நாள் வேலை. ஸோ இப்போ
ஃப்ரைடே ஏர்லி மார்னிங், Thursday நைட் ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சி போகணுன்னா பேப்பர் போட்டிருக்கேன். ஷேக் ஜாயத் ரோட்டில் போய் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ரோடு பழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே முதல்ல அங்கே வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன்னா படித்து முடித்தா எல்லோரும் போல் வேலைக்கு போனேன். நானும் வேலை பார்த்தேன் தான் ஒழிய எனக்கு அது இங்கே 3500 சம்பளம், அங்கே 12,000 சம்பளம். ஸோ அதனால் இப்போ எனக்கு இதோட அது ஆல்மோஸ்ட் 4 மடங்கு அப்படிங்கிற போது எனக்கு அது அன்றைக்கி தேதிக்கு அது பெட்டர் சம்பளம், எனக்கு அது நல்லா இருந்தது. அதனால் எனக்கு அது திருப்தியாக தான் இருந்தது. பட் ஆனால் ஏதோ வகையில் பத்தில் இன்னும் நிறையா சம்பாதிக்கணும், ஏன்னா வீட்டுக்கு அனுப்பணும் காசு அப்படின்னு. அப்போ தான் இந்த எக்ஸ்ட்ரா இந்த பேப்பர் வேலை பார்க்கறதுலாம் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து போது நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதே இடத்துக்கு 10 வருஷம் கழித்து போய் அவார்ட் ஃபங்க்ஷன் போனது, நான் அண்ணாந்து வேடிக்கை பார்த்த ஸ்டார் ஹோட்டல் போய் தங்குனது, இப்படி எல்லாமே வந்து நிறைய நடந்தனால எனக்கு இது வந்து பெருசாக இன்றைக்கி என்னென்னா இது பண்ணுற மாதிரி இது ப்ரொமோஷன்ஸ் எவ்வளோ தூரம் போகும், நான் அதுதான் என் ப்ரொடியூசரை கேட்டிருந்தேன். நம்ம இங்கே வந்து ஏன்னா அந்த இடத்துல என்னென்னா அங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பிளட் இருக்கிற மாதிரிலாம் அதுவும் போட மாட்டாங்க. ஸோ நாங்கள் காமிக்க நினச்ச ட்ரெயிலர் அங்கே போட முடியாது. அதில் சில ஃபோட்டோஸ் தான் நம்ம காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே ரொம்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஸோ அதை பற்றின கவலை தான் இருந்தது. ஐயோ ஃபுல்லாக போடல எப்படி போகும், ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல ஸ்க்ரீன் பண்ணுறோமே போய் சேருமே அப்படின்லாம் இருந்தது. பட் ஆனால் அதுக்குண்டான வேலை செஞ்சேன், அந்த ப்ரொமோஷன் அதுக்குண்டான வேலை செஞ்சது. பட் ஆனால் நான் இப்படி பார்க்கல. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கான மீம் வரும்போது தான் வந்து அதுவும் நான் துபாயில் இருந்த இடத்துல நானும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ ஒன்று பக்கத்தில் வச்சு இதையும் போடும்போது வந்து அந்த மீம் அந்த எனக்கு அப்போ வந்து இது ஒரு பெரிய வேலை தான் போல இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் அது பெரிய லெவலில் எக்ஸைட் பண்ணலேன். பட் நான் இருக்கும்போது எதிர்பார்க்கல. நீங்கள் எந்த படத்தையாவது ஒரு பயத்தோடு அணுகிருக்கீங்களா? சார் எல்லா படத்துக்கும் ஆல்மோஸ்ட் போய் சேர்ற வரைக்கும் அது இப்போ தலைவன் தலைவி பண்ணேன் சார். ரொம்ப பயந்து தான் போனேன். நான் பாண்டியராஜ் சார்கிட்ட சொல்லிட்டு போனேன், சார் நல்லா நடிப்பெல்லாம் நம்பி என்னை கூட்டின்னு போகாதீங்க சார், கொஞ்சம் டைம் ஆகும் சார். ஆனால் முடிஞ்ச நடிப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை சார், அவர் சிலருடைய ரைட்டிங்ஸ் வந்து பயமுறுத்தும் சார். நம்ம எக்ஸாக்டாக நம்ம டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை டச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் சார். அதனால் இப்போ வெளியே நம்மளை பற்றி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த எதிர்பார்ப்பில் வந்துட்டு அதை ஆஃப் ஆகிடக்கூடாதுல்ல, அந்த பயம் தான் எனக்கு இருக்கும். மற்றபடி அதை ரீச் பண்ணுற வரைக்கும் என் டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் படம் பண்ணணும், அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணணும். எனக்கும் அது கேரக்டர் புரியணும். அது புரியறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் 90s இந்த ஏஸ்லேயும் எனக்கு அது இருந்தது. ஆமாம், இல்லை சார், ஜென்ரலாக போகும்போது அவங்களுக்கு சார் அவங்க இப்போ நான் 10 படம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் சார் அவங்க ஒரு படத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அதை பற்றின எல்லாமே நல்லா தெரியும், நமக்கு அது தெரியாதுல்ல. அங்கே போனதுக்கப்புறம் தானே நமக்கு ஏற்கனவே கதையை கேட்டிருப்போம், படிச்சுட்டு போயிருப்போம். பட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே தெரியும் அது என்னவா வருது, ஒர்க் அவுட் ஆகுதா, எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம என்ன ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு, இந்த கோரியோகிராஃபில் உட்காரமா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ எந்த பயம் தான் சார், போய் செட் ஆகிற வரைக்கும் அது இருக்கும் சார். பிகாஸ் உங்கள் கரியரை பார்த்தா பயமே இல்லாமல் படங்களை சூஸ் பண்ண மாதிரி இருக்குது. பிகாஸ் இவர் 96 எடுத்துக்கிங்களேன், ஆரம்ப காலத்தில் எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த படம் பண்ணுவாங்க அந்த படம் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் தே பிகம் எஸ்டாப்ளிஷ்ட், ஒன்ஸ் ஒரு இது பண்ண அப்புறம் தே சே ஓகே எனக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் இது ஒரு ரிஸ்கி ஃபில்ம் 96. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வெறும் கமர்ஷியல் ஃபில்ம், ஆர்டிஸ்டிக்காக பியூட்டிஃபுல் ஃபில்ம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்து அந்த பியூட்டிஃபுல் ஃபில்ம் மேக்கர், லவ்லி ஸ்டோரி எல்லாமே இருக்குது. பட் ஒரு லுக் அட் இட் ஃப்ரம் அ கமர்ஷியல் படம் பூரா வந்து லாட்ஸ் ஆஃப் டாக். நம்ம வந்து வி ஆர் சப்போஸ் டு பி, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இப்போ மக்கள்லாம் பேசுறதை விட மாட்டாங்க, எல்லோரும் வந்து ஆக்ஷன் தான் விரும்புகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ஸஸ் இருக்கும்போது ஒரு படம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஹவு டு யூ செப்பரேட் தட்? லைக் இந்த இண்டஸ்ட்ரி சொல்லிகிட்டே இருக்கும்ல, ஒன்று இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், இது சரி அது சரி, இது 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 இப்போ மக்கள் இந்த மூடில் இல்லை, இது ஏற்றுக்க மாட்டாங்க. ஹவு டு யூ செப்பரேட் தட் அண்ட் டூ யுவர் ஓன்? இல்லை சார், இப்போ இவங்க சொல்கிற மாதிரியே ஆக்ஷன் படம் தான் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சார். அந்த கதையும் சரியாக அமைஞ்சால் தான் மக்கள் பார்ப்பாங்க. வெறும் நீங்கள் ஆக்ஷன் ரொமான்ஸ் நீங்கள் எதையாவது பண்ண முடியாது, அதுவும் சரியாக அமையணும், சரியாக எடுக்கப்படணும், சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ எல்லாமே வந்து அந்த கதைக்கு உண்டான நியாய தர்மங்களோடு அது இருந்துச்சுன்னா அது மக்களுக்கு பிடிச்சிரும் சார். அது இப்போ கடைசி விவசாயி மாதிரி படத்தை ஜனங்க எதிர்பார்த்துருப்பாங்களா என்ன? இல்லையே. உங்களுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். முதல்ல 96 வந்து நீங்கள் பிரேம் சார் எழுந்ததை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே கன்வின்ஸ் ஆகும். எல்லாமே ரொம்ப தெளிவாக நீட்டாக எழுதியிருந்தாப்புல, அவ்வளோ பேப்பர் வந்து ஃபுல்லாக அது ரெடி பக்காவாக இருக்குது. நீங்கள் படிக்கும்போது இப்போ நான் பீட்சா வந்து படிக்கும்போது சார், பீட்சா படிக்கும்போது படம் ஓடுது. அந்த படிச்சிங்கன்னா படம் ஓடும். அது
அந்த மாதிரி தான் இப்போ 96 வந்து அவர் எழுதிக்கிறது அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது. அதனால் எனக்கு அது மேலே ஒரு ஓடுமா ஓடாதா அப்படிலாம் சந்தேகம்லாம் இல்லவே இல்லை. இவ்வளோ பெரிய வெற்றியை மேபி என் டைரக்டர் நம்பியிருக்கலாம். எனக்கு வந்து படம் ஓடிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தபடி இவ்வளோ பெரிய வெற்றி நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனை ரியல் லைஃப்பில் அனலைஸ் பண்ண பார்ப்பீங்களா, இல்லை இல்லை இது ஒரு சும்மா ஒரு ஃபிக்ஷனல் கதை அவ்வளோதான், அந்த ஃபிக்ஷனில் இவங்க 2 பேரும் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அவ்வளோதான் பார்ப்பீங்களா? இது நான் என்ன சொல்கிறேன், நான் சில பேர் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சில பேர் வந்து இது சரியாக தப்பான்லாம் பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் 96 பற்றி கேட்குறீங்களா சார்? சரி, அதான் சொல்லணும். இங்கே ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் அப்ரோச்சும் வேறு தான் சார். அது ஆடியன்ஸ் சொல்கிறேன், மனுஷனுக்கு எல்லா மனுஷனுங்க இருக்குது, எல்லா விதமான மனுஷங்களும் இருப்பாங்க. ராம போல மனுஷனும் இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். நான் இருப்பாங்கன்னு சொல்லுவேன், அது இல்லாமல் போகிற வாய்ப்பு இல்லைன்றேன். அப்புறம் நம்மளும் இப்போ நான் என்ன ஸ்கூல் டேஸில் நானும் ராமா இருந்திருக்கேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு முன்னாடி 4 வருஷம் சுற்றி நான் ப்ரப்போஸே பண்ணல. அந்த பொண்ணுக்கு நான் பின்னாடி வரேன்னு கூட தெரியாது. என் ஃப்ரெண்டு கடைசி நாளில் சொன்னாமல் 3 வருஷம் காலேஜ் 3 வருஷம் சுற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போய் நான் திடீர்னுலாம் சேர்ந்துருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பின்னாடி நான் வரேன்னு கூட தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தைரியமே வந்ததில்லை. ஸோ இது மாதிரி லவ் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து வருது. யாரையோ ஒருத்தர் பிடிக்கும், சும்மா அவங்களை எப்போயா பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, போய் பேசுறதுலாம் தைரியம் வந்ததே இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு ராம எடுத்து தான் நான் இல்லை அந்த கேரக்டர் இருக்கும். பட் அந்த எண்டை பற்றி நிறைய பேர் சொன்னாங்கல்ல, இது சரியா 2 பேரும் ஒரே ஹோட்டல் ரூமில் இருக்காங்க, இது சரியா தப்பாக அது சார் எல்லா படத்துக்கும் இருக்கும் சார். அவங்க வேறு ஒரு ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ண போய் தான் ஓடி இருக்கு சார். இப்போ இது சொன்னால் எவ்வளோ தூரம் இருந்ததில்லை. இப்போ நான் மும்பையிலேருந்து வரேன் சார், காலையில் தான் சொன்னேன். நேற்று அவர் அஸ்ஸாம் சார். அவர் வந்து காலில் விழுந்துட்டா சார். அவர் பிஸ்னஸ் மேன் சார். அவருக்கு ஒரு 35 வயசு இருக்கும் சார். அவருக்கு வேகமாக நான் எனக்கு தெரியாது, நான் ஃபோன் பேசினேன், லிஃப்ட்டில் போனால் ஃபோன் கட்டாயின்னு சொல்லி லாபியில் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கும்போது இவர் என்னை பார்த்து படப்பட அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த மாதிரி மேலே கீழே ஒரு லாபி மேலே ஒரு லாபி சார். அந்த லாபியில் வந்து சாப்பிட்டுருக்காங்க பொழுது குழந்தையோட வராங்க. எனக்கு தெரியாது, கூப்பிட்டுனேன் விஜய் சேவி சார் சொல்லிவிட்டு டப்புன்னு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக போயிடுச்சு. ஆனால் அவன் ஏன் என்ன சார் 96 வாட்டர் ஃபிலிம் சார் அப்படின்னு. சில பேரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம சில பேர் கண்ணில் தண்ணி வந்து பார்த்துருக்கோம். சில பேரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து அந்த படம் வந்து அவங்கள அவ்வளோ தூரம் இது பண்ணுது. இது மாதிரி நிறைய படங்கள் நடக்கும். மெய்யழகன் பார்த்தீங்களா? மெயில் நான் முன்னாடியே பார்த்தேன் சார். எனக்கு போட்டு ஷோ போட்டு முடித்தோன்னே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மெய்யழகன் வந்து ஸ்கிரிப்டே நான் படித்தேன். நான் ஸோ ஸ்கிரிப்ட்லேருந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். நான் படம் பார்த்து முடிச்சுட்டு கார்த்தி சாருக்கும் பேசினேன், பிரேம் சாருக்கும் பேசினேன். ஐ திங்க் பைட்ஸ் கூட நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் தோணுமா இது நம்ம பண்ணியிருக்கலாமோ? அந்த மாதிரி நிறைய படம் தோணும் சார். இல்லை மெய்யழகனே நான் பண்ணுறதுக்கு மேலே பேசினேன் சார். டேட்லாம் ஒத்து வரனால பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். மற்றபடி நிறைய படங்கள் அந்த மாதிரி தோணும் சார். தோணும் இந்த மாதிரி நமக்கு வந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படிலாம் தோணுது. பட் சில படங்கள்லாம் பார்த்து பயம் வரும். நம்ம இதெல்லாம் பண்ணி நம்மளால் இது பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரியும் தோணும். இது எல்லாமே நடக்குது சார். சினிமாவில் சாதிக்கணும்னு இப்போது இவர் இருக்கார்ல, டைரக்டர் ஆர்மோகுமார், இப்போ சினிமாவில் சாதிக்கணும்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபார்முலாவில் இருக்காங்க, இல்லை ஒரு பயத்தில் இருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து இல்லை இந்த படம் தான் ஓடுது, அந்த படம் தான் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் இவ்வளோ வருஷம் இருந்த அப்புறம் வாட் இஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் இப்போ ஒரு யங்ஸ்டர் வந்து விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கதை சொல்லணும்னா அது ஈஸியாக? நிஜமாகவே சார், நான் வந்து அவ்வளோ கதைகள் கேட்குறேன் சார். ஆனால் ஒரே விஷயம் வந்து நமக்கு முதல்ல டைம் இருக்கணும் கேட்குறதுக்கு. டைம் இல்லாட்டி முதல்ல சொல்லிவிடுவேன். நான் வந்து எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, அப்புறம் வந்து 2 இயர்ஸ் போச்சு, 2 இயர்ஸ் கழித்து ஒரு படத்தை ஒத்துக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு எனக்கு இந்த லைனப் இருக்குது, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட கேட்பேன். ஸோ அதனால் இப்போ அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வரனால எல்லாருக்கும் நேரம் கொடுக்க முடியாது. சில பேருடைய அதனால் மோஸ்ட்லி சினாப்சிஸ் வாங்குவோம். சினாப்சிஸ் வாங்கி சினாப்சிஸ் படித்து பார்த்து சினாப்சிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம். அவ்வளோதான் வழியே. நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சினாப்சிஸ் படித்து பார்த்துட்டு நான் வந்து பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா கூப்பிட்டு பேசுவேன். ஒரு 1/2 மணி நேரம் கதை கேட்டு பார்ப்போம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அதுக்கு அடுத்து பேசுவோம். அது மொழியாக தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அது எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தெரியாதனால ஒரு பயம் இருக்கும். ஸோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசும்போது இப்போ சினாப்சிஸ் படித்து முடிச்சுட்டு பிடிச்சிருக்குன்னா கூப்பிட்டு வச்சு பேசும்போது நமக்கு வந்து ஓகே தோணுதுன்னா திருப்பி அடுத்த கட்டத்துக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் தான் அது. ஏன்னா
ஒரு பெரிய பணம் முதலீடு பண்ணப்படுது, போட்ட பணத்தை எடுக்கணும், எடுக்கிறவருக்கும் அந்த அவர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாரு, அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு இப்படின்னு 1000 கேள்விகளுக்கு மத்தியில் அது நடக்குது. ஸோ இப்போ ஏஸில் என்ன ஸ்பெஷல்னால் என்ன சொல்லுவீங்க? ஜாலியான படம். ஆமாம் சார், இது ஒரு ஜாலியான படம் சார். வந்து இது ஒரு 3 வாரத்தில் நடக்கிற ஒரு கதை தான். ஒரு ஊருக்கு புதுசாக ஒருத்தன் வரான், இல்லை தன்னுடைய எந்த இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எதுவும் வேண்டாம், புதுசாக வாழ்ந்து வர ஒருத்தனுக்கு காதல் வருது, அதோடு சேர்த்து பிரச்சனையும் வருது. ஸோ அவனுக்கு வேறு வழி இல்லை, அவன் என்ன பண்ணுறாங்கிறது தான் படம். நீங்கள் வந்து மூவிஸ்லேயே இருக்கீங்க, படம் ஷூட்டிங் போகிறீங்க, படம் பார்க்குறீங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போ மூவிஸை விட்டு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து புக்ஸ் படிப்பீங்களா, மியூசிக் கேட்பீங்களா? ஹவு டு வாட் அதர் தென் மூவிஸ், வாட் இஸ் விஜய் சேதுபதி? யூடியூப் நிறையா பார்ப்பேன் சார். யூடியூப் நிறையா பார்ப்பேன் சார். ஓகே. ஏன்னா இந்த நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுற வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லேஷ் கண்ணன் ஒரு பையன் பண்ணுவேன். அவங்கள அந்த லைஃப்லேருந்து எடுத்து பண்ணுவாங்க. அவங்க சில கப்புள்ஸ் இருக்காங்க, கப்புள்ஸோட வீடியோ அவங்க லைஃப்லேருந்து எடுத்து பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்து பண்ணுவாங்க. இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ யாரோ பண்ண ஒரு வீடியோன்னு பார்த்தோம்னா நல்லா இருந்தது. ஒருத்தர் அடிக்கிறதுக்கு நான் போவேன், அவன் வண்டியில் இடிப்போன்னே அவன் மறப்பான், திருப்பி அவன் 2 பேரும் அடிப்பேன், திருப்பி ஒன்றுனா கற்பனை பண்ணிட்டே இருப்பான், கட்சி வரைக்கும் அடிக்கவே மாட்டாங்க. ஓகே, இப்படிலாம் இப்போ அவனை போட்டு அடிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் இமேஜின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அது வந்து நடக்காது. இது சில சமயம் மனசுக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கணும் பிடிக்காத ஆளுங்கிட்ட. இதெல்லாம் யோசிச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொருத்தவங்க ஒரு அம்மா கிட்ட ஒரு பேய் மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பண்ணாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன பேய், நீ என்ன இத்தனை நேரம் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறது. இது மாதிரி நிறையா ரியல் லைஃப்லேருந்து எடுப்பான். சின்ன சின்ன இஷ்யூஸு மைன்யூட்டாக வாழ்க்கையை கவனித்து நிறையா பண்ணுறாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்க 2 மினிட்ஸில். அந்த 1 மினிட் வீடியோவில் வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ராஜா சார் இன்டர்வியூஸு, அவர் கம்போஸ் பண்ணுறதெல்லாம் பற்றி பேசுவார், அதெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் சில ஃபில்ம் மேக்கர்ஸ் பேசுகிறத பற்றி பார்ப்பேன். நீங்களும் குமாராஜ் சாரும் கடைசி ஒரு இன்டர்வியூ எடுத்து நினைவு போகிறேன். அந்த 1 ஹவர் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், அது எத்தனை முறை அந்த இன்டர்வியூ பாலமுருகன் பழக்கடை இல்லை, அந்த இன்டர்வியூ எத்தனை முறை பார்த்தேன் எனக்கே தெரியாது. நான் பல முறை பார்ப்பேன் சும்மா. ஏன்னா அந்த மனுஷன் பேசுகிறது எங்கேருந்து பேசுனா புரிஞ்சுக்கிறதுக்காரு ஒரு பெரிய, அது நான் பெரிய இதுவாக பார்க்குறேன், அப்படி பார்ப்பேன். சில சமயம் ராஜா சார் சில பாட்டு கம்போஸ் பண்ணுறதை பற்றி பேசுவார், அது பார்ப்பேன். இந்த மாதிரியே பார்ப்பேன். இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக புக்கு படிக்கிறேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து கவிதைகள்லாம் இப்போ தான் கேட்கும்போது ரொம்ப 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 எப்படி ஒருத்தர் வந்து யாரோ எழுதின கவிதை, பேர்லாம் தெரியாது, கவிதையும் ஃபுல்ஸாக தெரியும். நீ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது என் தோளில் சாஞ்சி நீ எழும்போது உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருப்பேன். இந்த புகுந்த வீட்டுக்கும் நான் ரொம்ப கேவலமாக சொல்கிறேன், தப்பாக அந்த சாராம்சம் தான். நீ இந்த வீட்டுக்கும் உன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு வர்றது வந்து ஒரு குழந்தை தொட்டில் ஆடுற மாதிரி போயிட்டு வர முடியும், நான் அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த கவிதை. இந்த மாதிரி இன்னொரு பெரிய மனுஷன், அவர் பேர் மாத்திரேன், யாரும் இல்லாத இடத்துக்கு போகணும், அங்கே நான் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பாலாஜி அவருடைய கவிதை பியாக்குன்னு ஒரு கவிதை இருக்குது, கவிதை தொகுப்பு இருக்குது, அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் முடிஞ்ச பாலாஜி பரணம் அவர் நல்ல கவிதை எழுதுவார், சிறுகதையெல்லாம் எழுதுவார். அவர் அவள் குழந்தையாக இருந்தபோது இடியாப்பம் பியாக்கம் விற்று கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இடியாப்பம் இருக்கிறார்கள். அப்போ குழந்தை வந்து அப்போ வந்து அந்த சத்தத்தை கேட்டு பியாக்கம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் வளர்ந்துருச்சு அந்த குழந்தை. இடியாப்பம் தள்ளு வண்டியில் கரடி பொம்மை எங்கோ குழந்தை வளர்ந்து விட்டது அப்படின்னு. இந்த மாதிரி அவர் நிறையா எழுதுவார். இப்போ சீனி சாரோட கவிதைகள்லாம் படிச்சிருக்கேன், கவிதை தொகுப்பு வெளியிட்டார். எனக்கு அது சொல்ல வரல, பட் ஆனால் இப்போ தான் அதை பார்க்குறேன். இப்போது பாட்டு எழுது நிவாஸ் பிரசனாக்கு பாட்டு எழுது, ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் ஒரு 3 பாட்டு எழுதிருக்கேன். அதனால் மியூசிக் படிக்கிறேன், நான் மியூசிக் லேர்ன் பண்ணுறேன். இப்போ தான் வந்து ஒன்று என்ன லேர்ன் பண்ணுறீங்க? கிளாசிக்ஸ் கற்றுக்கிறேன், பாடுறதுக்கும் சேர்த்து. வோக்கலாக வோக்கல் கற்றுக்கிறேன். ஸோ ஆனால் வாத்தியார் வரும் சொல்லி கொடுப்பேன், ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என்ன கற்றுட்ருக்கீங்க? அப்படிலாம் சொல்ல தெரியாது. இப்போ நான் மோஸ்ட்லி சினிமா பாட்டு தான் ஸ்வரம் சொல்லி பாடுறது தான். அது சும்மா எனக்காக சும்மா எதையா லேர்ன் பண்ணணுங்க. இல்லை, நான் இது கிரேட் தான். பிகாஸ் அன்றைக்கி நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு லேடி இன் ஹர் 40s அவங்க சொன்னாங்க, ஐ மீன் ஈவெண்ட்காக நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம்.
ஸோ அவங்க சொன்னாங்க எனக்கு கிளாஸுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ சார் என்ன டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்டேன். சில நான் வந்து பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ ஐ செட் வாவ் தட்ஸ் அமேசிங் அப்படின்னு. இல்லை ஆமாம், பிகாஸ் எனக்கு எப்போவுமே வந்து இது கற்றுக்கணுன்னு ஆசை. ஆனால் எனக்கு சின்ன வயசில் ஏதோ ஒன் ரீசன் அது அதர் ஏதாவது ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு வரல. பட் இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து மிடில் ஏஜ் குரூப்புக்காக கற்றுக் கொடுக்குறாங்க பரதநாட்டியம். ஸோ அவங்க ரொம்ப என்தூசியஸ்டிக்காக இது பண்ணி எனக்கு வீடியோலாம் காமிச்சாங்க. ஐ வாஸ் லைக் திஸ் இஸ் அமேசிங். ஆமாம், இல்லை நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நம்ம டீனர் முப்பாத்தாம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு சபா இருந்துருக்கு சார். அங்கே ஒரு வாரம் மிருதங்க கிளாஸ் போனேன் சார். அப்புறம் எனக்கு போர் அடிச்சிச்சு, அப்புறம் போகல சார். தென்மேற்கு நடித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேஷன் ரோட்டில் வந்து கித்தார் கிளாஸ் போனேன் சார். கை வெடிச்சதுல கண்டினியூ பண்ணல சார். அப்புறம் வாய்ஸ்க்காக வோக்கல் போனேன் சார். அதுவும் கண்டினியூ பண்ண முடியல சார். அது என்ன எனக்கு வரல, சாவே வரல சார். என் கூட அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் பாடிட்டே இருப்பான், நாகராஜ் சொல்லிட்டு. அவன் சும்மா இருக்கும்போது பாடிட்டே இருப்பான் சார். அவங்களாம் பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும், நம்மளாம் எப்படி பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது முடிச்சு இது அவ்வளோ சார். அப்புறம் 2020 வந்து வண்ணதாசன் அவருடைய கவிதை நினைக்கிறேன், எதுவும் தாமதமாகி விடவில்லை, இப்பொழுது தொடங்கினால் கூட போதும், வெகு தூரம் சென்று விடலாம் அப்படின்னு இருந்தது. எனக்கு அந்த கவிதை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. பியூட்டிஃபுல். ஆமாம், நான் உடனே பாட்டு கிளாஸ் சேர்ந்துட்டேன் சார். சேர்ந்தேன், பியானோ கிளாஸும் சேர்ந்தேன். இப்போ பெருசாக ஒன்றும் வாசிக்க தெரியாது, பட் ஆனால் எப்பப்போ யோர் ஸ்பேஸ், மை ஸ்பேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வாட்டுக்கா அதை நான் சந்தோஷமாக பண்ணிக்கிறேன். நான் பியூட்டிஃபுல். ரொம்ப நாளாக சேஸ் பண்ணுறது ஒன்று, இப்போ ஓரளவு என்னால் வந்து இதனால் கற்றுக்க முடியுதுங்கிற பெரிய சந்தோஷம் தான். இப்போது உங்கள் வீட்டிலே ஒரு ஆக்டர் வளர்றாரு, வாட் இஸ் தட் லைக்? என் பையன் எனக்கு அவன் படம் பார்த்துட்டேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி அவன் இன்டர்வியூவில் பேசுகிறது வந்து எனக்கே வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் நான் எதுக்குமே வந்து அவனுக்கு எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொல்லியிருக்கேன் ஒரு ஏழை. ஏன்னா ஒரு அப்பா பயம் இருக்கும்ல, எப்போயாவது நம்மளுடைய பாப்புலாரிட்டி வந்து பிள்ளைங்களை வந்து மக்கா ஆக்கிடுமோ அப்படின்லாம், அது உள்ள அவர்கள் தேவையில்லாத ஒரு வீக்கர் ஆக்கிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம், என்னுடைய பயம் அது. அதனால் சொல்லுவேன், என்னை பற்றின பெருமை எங்கள் அப்பனுக்கு சொந்தம், நான் சம்பாதிக்கிற பணம் வேணால் உங்களுக்கு சொந்தம், அதில் வெளியே போய் பெருமையாக பேசுகிறவெல்லாம் வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவர் 15-16 வயசுக்கு அப்புறம் வந்து என் ஒய்ஃப் வந்து உன் பையன் ஒன்றை மாதிரியே பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லும்போது நான் விட்டேன். அவன் சொன்ன டைலாக், அப்பா வேறு நீ, அது நான் ஆரம்பித்து வச்சது. அது அப்பா வேறு நீ வேறு, என்னுடைய பேரையோ சுமக்கிறதோ அப்படிலாம் இல்லைடா, நீ தனி உயிர், அது அதுபோல் நம்பு, அது இல்லாட்டி இதுலேயே உன்னோட மூழ்கிடும், அது தாண்ட முடியாதா அப்படின்னு. அவனுக்கு 15-16 வயசுலேருந்தே நான் 2 பேருக்கும் சொல்லுவேன், என் பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன். அது அவர்களுடைய சிந்தனையவோ இல்லை அவர்களுக்கான பாதையவோ எதையா ஒரு வகையில் இதை சுமக்கிற ஒரு பாரம் ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் நான் எப்பயுமே என் ஒய்ஃப் முதல்ல சொன்னேன், நீ முதல்ல இதை நிப்பாட்டு அப்படின்னு. அது என் பிள்ளை தான், அது வந்து எப்படினாலும் அது, ஏன்னா நிறையா நான் எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், போன வாரம் தான் உன் பையன் இதை சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் யோசிக்கிறது இல்லை, உன் பொண்ணு இதை சொன்னான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யோசிக்கிறது இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சிங்க் ஆகும், பேசும்போதெலாம் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். அது ஆனால் இந்த அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போதில் ஒரு ஸ்டேஜ் மேலே குழந்தைக்கு அது ரொம்ப பாரமாகிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. பட் அது வெளியே சொல்லுவாங்கல்ல, எது வெளியே சொல்லுவாங்கல்ல, அது கரெக்ட் தான். இல்லை சார், வெளியெல்லாம் சொல்லட்டும் சார், ஆனால் அவன் அதை சுமக்க வேணாம் தான் சார். அது எப்படி, ஹவு டு அது இப்போ நீங்கள் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு, நாளைக்கு ஆல்ரெடி பை டிஃபால்ட் வரும் சார். ஆமாம். ஆனால் நீங்கள் சொல்லி அதுவாகவே ஆகிறதுக்கு இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இப்போ அவனுக்கு 20 வயசு ஆகும் சார். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மாஸ் ஃபில்ம்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ அவன் என்னை எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான், நீ மாஸ் படம் பண்ணு சொன்னேன். எனக்கு வரும்போது நான் பண்ணிக்கிறேன்டா, எனக்கு பிடிச்சதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன், அது தன்னால் நடக்கும். நான் அவனுக்கு மாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணம். அவன் எப்படி சொல்ல வருது, அவனோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸோ அவன் பார்க்க விரும்புகிறதோ அதுவாக தான் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஜூலை 4 வருது. அவன் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கிறேன். ஒய்ஃப் சொன்னாங்க, பையன் கொஞ்சம் படபடான்னு இருக்கிறான்னு. நான் சொன்னேன், இப்போ தானே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீ கூலாக இருந்தால் தான் நான் பயப்படணும். ஆமாம், உனக்கு டென்ஷன் இருக்குல்ல, இதுதான் இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியது. உனக்கு அப்படின்னா பொறுப்பு இருக்கணும், பயம் இருக்கணும், படபடப்பு இருக்கணும், என்னவா வருமோ அப்படின்னு இருக்கணும். இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது தப்பு. அந்த சைன் வந்து தப்பு, இந்த சைன் வந்து சரி. அப்படி இருக்கவன் தான் வந்து
தவறோ சரியோ அதுக்கப்புறம் கற்றுக்கணும், என்ன கற்றுக்கலாம்னு தோண வைக்கும். இப்போ அவன் சினிமோட்டோகிராஃபி கிளாஸ் மைண்ட் ஸ்க்ரீனில் படிச்சுட்ருக்கான். ராஜீவ் கிட்ட ராஜ்மேன் படிச்சுட்ருக்கான். ஸோ எனக்கு தெரியும் அவன் சர்வ் ஆகிடுவான்னு தெரியும். அவனோட விஷயங்களை அவனுக்கு ஹேண்டில் பண்ண வரும். நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? நான் படம் பார்த்துட்டேன். ஓகே, அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? தட் இஸ் வாட் யூ தாட். நான் எனக்கு படம் பண்ணும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது இல்லை. எப்படி என்ன சீன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு தேவைப்படலை. ஏன்னா அது அப்படி சொல்லி கொடுக்குற இடத்துல அது கிடையாது. இந்த ப்ரொஃபஷன் வந்து அப்படி செய்யும். ஆடியன்ஸ் மாதிரி நான் படம் பண்ணும்போதும் அவங்க ஷூட்டில் இருக்கும்போதும் நான் 2 முறை தான் போயிருக்கேன். ஒரு நாள் வந்து மாஸ்டர் ஏதோ கூப்பிட்டார், அதுக்கு போனேன். படம் ஆரம்பித்த போது நான் போகல, நான் மலேசியாவில் ஷூட்டில் இருந்தேன், ஷூட்டில். அதனால் பூஜைக்கு போக முடியல. நான் சொன்னேன் தேவையில்லடா, அது வளர்ந்துட்ட மேஜர் ஐட்டம், நீ வாட்டுக்கும் வேலையை பாரு, நான் வாட்டுக்கும் வேலையை பார்க்குறேன், நீ வாட்டுக்கு போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் ஃபேஸ் பண்ண விட்டு. ஸோ அவனும் தனியாக, என் ஒய்ஃபும் போகல, அவன் தனியாக தான் போயிட்டு வந்தான். ஸோ அதனால் அந்த மரியாதைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மாஸ்டருக்கு ஒரு விருது கிடச்சிது. ஸோ அதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக அவர் போயிடும் போது அவர் எனக்கு டீசர் காமிச்சார், ரிலீஸ் ஆன டீசர் காமிச்சார். ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி எனக்கு படம் பிடிச்சிருந்தது. பட் நான் அப்பனா இருக்கேன், நான் அதை பற்றி நிறையா பேச முடியாது. நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். நீங்கள் தான் பேசணும். இல்லைண்ணா, இப்போ என் படத்தையுமே எப்போயுமே வந்து இப்போ என் படத்துக்கு இப்படி தான், படம் நடிச்சிட்டோம், நாங்கள் நல்லா வந்திருக்கு நம்புகிறோம், சுற்றி இருக்க எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருக்கோம், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நாங்கள் உங்ககிட்ட வைக்கிறோம். அதே போல் தான் அதுவும் ஃபீனிக்ஸும் நாங்கள் நிறைய பேர் போட்டு காமிச்சு அவங்களாம் பிடிச்சிருக்கு. ஸோ மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம், அவ்வளோதான். இது ஏன் எனக்கு இந்த ஏஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் இருக்கிறதுனால, பட் அதை தாண்டி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அந்த ட்ரெய்லர் ரொம்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒரு ஏதோ ஒரு ஜோனில் நீங்கள் யூஸ்வலாக வர ஜோன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக ஒரு மாதிரி ஒரு ஜோனில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை விட கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது இல்லை சார், முதல்ல செட்டாகவே யோகி பாபு நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 நாள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஷூட்டில். ரொம்ப ஜாலியாக போச்சு ஷூட், வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போச்சு. படமும் கலகலப்பாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த அது ஆறு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ மலேசியாவில் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், நாங்கள் ஷூட் பண்ண இடங்களாக இருக்கட்டும், வி ஹேட் அ வெரி குட் டைம். படமும் இன்றைக்கி பார்த்து முடிச்சுட்டு நிறைய பேருக்கு அது படம் ஜாலியாக அது வாட்டுக்கு போகுது, நாங்கள் சந்தோஷம் அது. ஸோ அதுக்கு ஒரு படப்படப்பு மட்டும் இருக்கும், பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னு. மற்றபடி வி லைக் த ஃபில்ம். ஃப்ரேம்ஸை கேப்சர் பண்ணுங்க, ஃபியூச்சரை பில்ட் பண்ணுங்க. சஸ்ட்ரா விஸ்காம் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. MCR பியோர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.